Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. இன்னைக்கு லெசனில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணும், அதோடு சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். கண்டினியூஸ்னால் தொடர்ந்து, ப்ரெசண்ட்னா நிகழ்காலம். அப்போது ப்ரெசண்ட்டாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இது ஒரு டெம்ப்ரரி சிச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். லாங் ரனில் நடக்கிற ஆக்டிவிட்டியை பற்றி பேசும்போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா அவர் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஆக்ஷனை பற்றி சொல்லும்போது தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணோம். இதுவே 20 இயர்ஸாக நாங்கள் இந்த வீட்டில் தான் குடியிருக்கிறோம், 5 இயர்ஸாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி லாங் ரன் ஆக்டிவிட்டியை பற்றி பேசும்போது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டென்ஸை யூஸ் பண்ணி தமிழில் 2 சென்டென்சஸ் பார்க்கலாம். குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. குழந்தையின் அம்மா டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். இதில் குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்குது, அவங்க அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 ஆக்ஷனுமே கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடியலை. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான். இப்போது இந்த 2 சென்டென்ஸையும் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். தி பேபி இஸ் ஸ்லீப்பிங் இன் த கிராடல். குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டு இருக்கிறது. தி பேபிஸ் மதர் இஸ் வாட்சிங் டிவி. அந்த குழந்தையின் அம்மா டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். இதில் தூங்கி கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறாள், இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். அதாவது ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆம் வரும், யூ வி தேன்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஆர் வரும், ஹீ ஷீ இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இஸ் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆம் ஆர் அல்லது இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகி இருக்கும். இந்த ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த ஐஎன்ஜி தான் ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். நான் கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் பிளேயிங் இன் த கிரவுண்ட். ஐ எம் பிளேயிங் இன் த கிரவுண்ட். இதுவே அவள் கிளாஸ் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கிறா, இதை எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஸ்லீப்பிங் இன் த கிளாஸ் ரூம். She is sleeping in the classroom. Next, நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆம் ஆர் அல்லது இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். இது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் நாட் அப்படின்ற வேர்டு இருக்கும். இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ்னு இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறமா மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ ஆம் நாட் பிளேயிங் இன் த கிரவுண்ட். இதுவே பாசிட்டிவாக சொல்லும்போது என்ன சொன்னோம்? ஐ ஆம் பிளேயிங் இன் த கிரவுண்ட். இதுவே நெகட்டிவாக சொல்லும்போது ஜஸ்ட் நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஐ ஆம் நாட் பிளேயிங் இன் த கிரவுண்ட். நெக்ஸ்ட், அவள் கிளாஸ் ரூமில் தூங்கி கொண்டு இருக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஷீ இஸ் நாட் ஸ்லீப்பிங் இன் த கிளாஸ் ரூம். ஷீ இஸ் நாட் ஸ்லீப்பிங் இன் த கிளாஸ் ரூம். இதுவே பாசிட்டிவாக சொல்லும்போது எப்படி பார்த்தோம்? ஷீ இஸ் ஸ்லீப்பிங் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜஸ்ட்டு நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஷீ இஸ் நாட் ஸ்லீப்பிங் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சேமஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான், பட் ஹெல்பிங் வேர்பும் சப்ஜெக்டும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் ஆம் ஆர் அல்லது இஸ் இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அண்ட் தென் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஆட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் இருக்கும். இதுதான் இதோட பேட்டர்ன். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவங்க கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்களா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஆர் தே பிளேயிங் இன் த கிரவுண்ட்? ஆர் தே பிளேயிங் இன் த கிரவுண்ட். இந்த ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து WH வேர்டை ஆட் பண்ணியும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். இதில் ஒய் அப்படின்றது WH வேர்டு. நெக்ஸ்ட், நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம்.
இங்கே ஆம்ன்றது ஃபஸ்ட் பர்சன். ஆமை யூஸ் பண்ணி யூஸ்வலாக நெகட்டிவ் கொஸ்டின் கேட்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ஆர் நாட் அல்லது இஸ் நாட் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். இதை ஷார்ட் பண்ணி ஆர்ன்ட் அல்லது இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப், அதோடு சேர்த்து ஐஎன்ஜி ஆட் ஆகி இருக்கும். லாஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஆர்ன்ட் தே பிளேயிங், ஆர்ன்ட் தே பிளேயிங். நெக்ஸ்ட், அவன் ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கல, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? ஒய் இஸ்ன்ட் ஹீ ஸ்லீப்பிங், ஒய் இஸ்ன்ட் ஹீ ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை பிரதர் இஸ் டாக்கிங் டு ஹிஸ் ஃப்ரெண்ட், மை பிரதர் இஸ் டாக்கிங் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். இந்த சென்டென்ஸோட மீனிங், என்னோட அண்ணன் அவன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை மதர் இஸ் ப்ரிப்பேரிங் ஸ்வீட்ஸ் ஃபார் மை பர்த்டே பார்ட்டி, மை மதர் இஸ் ப்ரிப்பேரிங் ஸ்வீட்ஸ் ஃபார் மை பர்த்டே பார்ட்டி. இந்த சென்டென்ஸோட மீனிங், என்னோட அம்மா என் பர்த்டே பார்ட்டிக்காக ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், டெம்ப்ரரி சிச்சுவேஷனை பற்றி பேசும்போது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஷீ இஸ் ஸ்டேயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட் திஸ் வீக், ஷீ இஸ் ஸ்டேயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட் திஸ் வீக். இந்த சென்டென்ஸோட மீனிங், இந்த வாரம் அவள் ஃப்ரெண்டு கூட தங்கிக்கிட்டு இருக்கிறா. இந்த எக்ஸாம்பிளில் பெர்மனெண்ட் சிச்சுவேஷன் என்னவாக இருக்கும்? அவங்க வேறு எங்கேயோ ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் திஸ் வீக் அவங்க ஃப்ரெண்டு கூட தங்கிக்கிட்டு இருக்காங்க டெம்பரரியாக. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஒர்க்கிங் அட் த சூப்பர் மார்க்கெட் திஸ் சம்மர், ஹீ இஸ் ஒர்க்கிங் அட் த சூப்பர் மார்க்கெட் திஸ் சம்மர். இந்த சென்டென்ஸோட மீனிங், இந்த சம்மரில் அவன் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது கண்டிப்பாக ஒரு டெம்பரரி சிச்சுவேஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வி ஆர் விசிட்டிங் த மியூசியம் இன் தி ஆஃப்டர்நூன், வி ஆர் விசிட்டிங் த மியூசியம் இன் தி ஆஃப்டர்நூன். இந்த சென்டென்ஸோட மீனிங், ஆஃப்டர்நூன் நாங்கள் மியூசியத்தை விசிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஆம் மீட்டிங் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டுமாரோ, ஐ ஆம் மீட்டிங் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டுமாரோ. இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை நாளைக்கு மீட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், கரண்ட் ட்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த கரோனா கேசஸ் ஆர் டிக்ரீசிங், த கரோனா கேசஸ் ஆர் டிக்ரீசிங். இந்த சென்டென்ஸோட மீனிங், கரோனா கேசஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை டாட்டர் இஸ் பிகமிங் லீன், மை டாட்டர் இஸ் பிகமிங் லீன். இந்த சென்டென்ஸோட மீனிங், எனது மகள் ஒல்லியாகி கொண்டே வருகிறாள். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டை மென்ஷன் பண்ணுது. லாஸ்ட் சிச்சுவேஷன், ரிப்பீட்டட் ஆக்ஷனை பற்றி பேசும்போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மை ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஆல்வேஸ் ஃபைட்டிங், மை ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஆல்வேஸ் ஃபைட்டிங். இந்த சென்டென்ஸோட மீனிங், என்னோட அம்மா அப்பா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் ஹர் ஹேர் கலர், ஷீ இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் ஹர் ஹேர் கலர். இந்த சென்டென்ஸோட மீனிங், அவள் எப்போவுமே அவள் ஹேர் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இந்த எக்ஸாம்பிள்ஸில் ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி அப்படின்ற வேர்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஃபாரெவர் அப்படின்ற வேர்டு கூட யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.